وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், மேலும் அல்லாஹுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஒரு நல்ல முஸ்லிமுக்கும் ஒரு நல்ல முஃமினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஆசை,
ஒரு விருப்பம் தான். என்னன்னா, நிறைய நல்ல அமல்கள் நான் செய்யணும். நான் நிறைய நல்ல அமல்கள் நான் செய்யணும். மறுமைக்கு எனக்கு தேவையான அளவிற்கு நிறைய அமல்களை நான் தயார் செஞ்சுட்டு போகணும். இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய காலத்தில் மறுமைக்கு எனக்கு தேவையான அளவிற்கு நான் நிறைய நல்ல அமல்களை என்னால் இயன்ற அளவிற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல அமல்கள் நான் நிறைய செஞ்சு சேகரிச்சுட்டு போக வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு நல்ல ஒரு முஃமினுடைய யதார்த்தமான ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த ஆசையில் ஒரு விஷயத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது, நான் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், என்னால் இயன்ற அளவிற்கான நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அதில் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அந்த அமல்களை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அந்த எண்ணத்தை ஒரு முஃமின் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஏனாவதானா என்று செய்யப்படக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா என்னென்ன நிபந்தனைகளை அதுக்கு இட்டிருக்கின்றானோ அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்யக்கூடிய அமல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்க முடியும். அப்ப நாம் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணம், நான் அந்த அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வடிவத்தில் நான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு முஃமினுக்கு அடிப்படையாக உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளில் ஆக அடிப்படையான ஒரு நிபந்தனை, அது அல்லாஹ்விற்காக மட்டும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் அந்த அமல் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் வஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. நாம் அவர்கள் செய்த அந்த அமல்களின் பக்கம் வருவோம். வஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அதை பரப்பப்பட்ட ஒரு காத்தை போல, ஒரு புழுதிகளை போல நாம் அதை ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அன்றி வேறு நபர்களுக்காக நிறைவேற்றப்பட்ட அமல்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் சரி, நம்மிடத்தில் நிறைய அமல்கள் நான் செஞ்சிருக்கேன், என்ற பெரிய பெரிய அமல்கள் இருக்கு என்பதை நாம் யோசிப்பதை விட, என்பதற்கு நாம் கவனம் செலுத்துவதை விட, அதற்கு நாம் ஆர்வம் காட்டுவதை விட, நான் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க என்னுடைய அமல்களை நான் ஆக்கி கொண்டேனா என்கின்ற விஷயத்தில் ஒரு முஃமின் கவனம் செலுத்தும் போது அவன் அந்த விஷயத்தில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. அவன் அந்த அடிப்படையில் அவன் வெற்றி பெற வாய்ப்புண்டு என்பதை நம் நிகழ்ச்சி புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு முஹ்லிஸ், ஒரு இஹ்லாசுள்ள ஒரு அடியான் என்பதற்காக அவனிடத்தில் ஒரு சில அடையாளங்களை நாம் பார்க்கலாம். அறிஞர்கள் அதாவது இவர்தான் முஹ்லிசுல், அதாவது இஹ்லாசுள்ள ஒரு அடியான், அல்லாஹ்விற்காக மட்டுமே தன்னுடைய அமல்களை ஆக்கி கொண்ட ஒரு அடியான் என்று சொல்லப்பட வேண்டுமானால் அவரிடத்தில் இந்த குணாதிசயங்கள் எல்லாம், இந்த பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு சில பண்புகளை நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. இதுல ஆரம்பமா முதல் விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய அமல்கள் அனைத்தும் அவர் தன்னால் இயன்ற அளவிற்கு அவர் என்னென்ன அமல்கள் செய்கிறாரோ அந்த அமல்களில் எல்லாம் முடிந்த அளவிற்கு மக்களுடைய பார்வையை விட்டு பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வார். மக்கள் தான் செய்யக்கூடிய அந்த அமலை பார்ப்பதை அவர் விரும்ப மாட்டார். இது இஹ்லாசுல் அடியாரிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான குணம், அடிப்படையான பண்பு. அவர் எப்பயும் தான் செய்யக்கூடிய ஒரு அமல், தான் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் பிறருடைய பார்வை அதன் மீது படுது எனும்போது அவருடைய உள்ளம் படக்கூடிய வேதனை, அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை, அது அந்த இஹ்லாஸோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்கு மட்டும்தான் அது புரியும். அந்த அல்லாஹ்விற்காக மட்டும் இதை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் என்ற எண்ணத்தோடு நிறைவேற்றக்கூடிய அந்த உள்ளத்திற்கு தான் அந்த உள்ளம் அந்த நேரத்தில் அடையக்கூடிய வேதனை புரியும். மாற்றமான உள்ளமாக இருந்தால் மகிழ்ச்சி அடையும். நான் செய்யக்கூடிய அந்த அமல் 4 பேருக்கு தெரியுது, நான் செய்யக்கூடிய அந்த விஷயம் இவருக்கு தெரியுது, இவர் பார்த்துட்டார், இவர் என்னை இந்த விஷயத்தை கொண்டு என்னை இந்த விஷயத்துல இப்படி ஒரு எண்ணத்திற்கு வந்திருப்பார் என்ற எண்ணம் எல்லாம் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது இஹ்லாஸுக்கு மாற்றமான உள்ளம். இஹ்லாஸுடைய உள்ளமாக இருந்தால் அந்த நேரத்தில் கடும் வேதனை அடையும் அந்த உள்ளம். இது எப்படியாவது அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு நினைச்சேன், இந்த ஒரு அமலை நான் எப்படியாவது அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு நினைச்சேன், இவர் பார்த்துட்டார், இவருக்கு இந்த விஷயம் என்னுடைய இந்த அமல் தெரிஞ்சிருச்சு, இவருக்கு என்னுடைய இந்த அமல் வெளிப்பட்டுருச்சு என்ற ஒரு கவலை அவருக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருப்பதை நான் பார்க்கலாம். அதே மாதிரி இப்னுல் ஜௌசியா அவங்க சொல்றாங்க, அதாவது மா அகல்லு மை யஅமலு லில்லாஹி தஆலா ஹாலிஸன், அல்லாஹ்விற்கு அவனுடைய முகத்திற்காக மட்டுமே என்று அமல் செய்யக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. மா அக்கல், எவ்வளவு குறைவா இருக்காங்க அவர்கள். அல்லாஹ்விற்காக மட்டுமே அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக மட்டும், அவனுடைய முகத்திற்காக மட்டும், எந்த ஒன்றும் கலக்காமல், எந்த ஒரு யாருடைய விருப்பமும் அதில் கலக்காமல், யாருடைய சிரிப்பும் அதில் கலக்காமல், யாருடைய ஒரு பார்வை கூட அதில் கலக்காமல், வெறுமனை இது அல்லாஹ்விற்காக மட்டும்.
அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் என்று அல்லாஹ்விற்காக அமல்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் மிக குறைவு. ஏன்னா அக்ஸர நாசி யுஹிப்பூன ظுஹூர இபாதாத்திஹிம், என மக்கள் அதிகமானவர்கள் அவருடைய அந்த வணக்கம் வெளியே தெரியதை விரும்புவார்கள். இது அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. யார் தங்களுடைய அந்த மனசை அந்த விஷயங்களில் கட்டுப்படுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர எல்லார்கிட்டையும் இது இருந்து கொண்டே இருக்கு. இது அல்லாஹ் தஆலா சொல்ல போனா இயற்கையிலேயே ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம். தான் செய்யக்கூடிய அந்த அமலை கொண்டு பிறரிடத்தில் அதை காண்பிப்பது என்பது ஒரு மனிதனிடத்தில் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கு குர்ஆன் ஹதீஸும் நுழைந்து அல்லாஹ்விற்காக மட்டுமே அந்த அமல்கள் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறதோ அந்த எண்ணம் அவரை அந்த விஷயத்திலிருந்து பாதுகாக்கும். அந்த கல்வி அவரை அந்த இடத்திலிருந்து பாதுகாக்கும். அப்ப இந்த மாதிரி மக்களில் அல்லாஹ்விற்காக மட்டும் என்று அதிகம் மக்களுக்கு அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்காக முகத்திற்காக மட்டும் என்னுடைய தங்கள் அமல்களை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் மக்களில் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்று ஜௌசி அவர் சொல்லும்போது நாம் பார்க்கிறோம். இரண்டாவதா, முதல்ல அல்லாஹ்வுடைய அந்த அமலுக்கு செய்யக்கூடிய அந்த அமல்களில் மக்களுடைய பார்வையை முடிந்த அளவுக்கு தவிர்த்துவாங்க முதலாவது. இரண்டாவது, எந்த அளவிற்கு தங்களால் மறைவான அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களில் அதிகமான ஈடுபாடு காட்டுவார்கள். பொதுவாக எந்த அமல்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் தான் சில அமல்கள் நிறைவேற்றப்பட்டு ஆக வேண்டும் என்றிருக்கும், அந்த அமல்களில் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவதை விட மக்களுக்கு தெரியாமல் தனிமையில் எந்த அமல்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அந்த அமல்களில் யார் பார்வையும் படாமல் யாருக்கும் தெரியாமல் எந்த அமல்கள் எல்லாம் தங்களால் தனிமையில் நிறைவேற்றப்பட முடியுமோ அந்த அமல்களில் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த அமலில் அவர்கள் முழுமையான இஹ்லாஸை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். வெளிப்படையா பள்ளியில 5 வக்து தொழுகையை சுன்ன தொழுகைகளோ நிறைவேற்றுவதை விட அவர்களுக்கு இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுவது என்பது இனிமையாக இருக்கும். ஏனென்றால் பள்ளியில தொழுதுட்டு போறதை கூட அத்தனை மக்கள் பார்ப்பாங்க, வரும்போது பார்ப்பாங்க, பள்ளியில தொழும்போது பார்க்காம தொழுதுட்டு போகும்போது அத்தனை மக்கள் பார்க்கறாங்க. நான் தொழக்கூடியவன் தெரியுது, நான் 5 வக்துக்கும் பள்ளிக்கு வரக்கூடியவன் தெரிகிறது, அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இஹ்லாஸுடைய அந்த உள்ளத்திற்கு நான் அந்த மாதிரி பள்ளிக்கு வந்துட்டு போறேன், பள்ளிக்கு 5 வக்துக்கும் நான் தொழுதுட்டு போறேங்கிறத மக்கள் பார்க்கிறாங்க, அதை கொண்டு என்னை ஒரு தொழுகையாளி என்று மக்கள் நினைத்திருப்பார்கள் என்று நினைப்பது ஒரு இஹ்லாஸுடைய உள்ளத்திற்கு அது வேதனையாக இருக்கும். நமக்கு அது இன்பமா இருக்குன்னா நம்ம மோசமான நிலைமையில் இருக்கோம்னு இருக்கும். அது இஹ்லாஸுடைய உள்ளத்திற்கு நான் தொழுகையாளி என்று வெளியே தெரியுது என்பது வேதனையாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் 5 வக்து தொழுகையும் அல்லாஹ் தஆலா தனிமையில் ஆக்கக்கூடிய வாய்ப்பை ஆக்கியிருந்தானா நல்லா இருந்திருக்குமே. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நான் என்ன அமல் செய்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், நான் என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுறேன் என்று யாருக்குமே தெரியாம போயிருக்குமே என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய அமல்கள் இருக்கும். அதனால தனிமையில் செய்யக்கூடிய அமல்களை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். இன்னும் இந்த மாதிரி இந்த இஹ்லாஸ் உள்ள ஒரு அடியாரத்துல அவருடைய வணக்க வழிபாடுகள் பற்றி நீங்க ஏதாவது கேட்டுட்டோம்னா, நீங்க இந்த மாதிரி உங்களுடைய இந்த விஷயம் என்ன, இந்த மாதிரி உங்களுடைய இந்த அமல் என்ன அப்படின்னு அவர்களுடைய அந்த தனிமையில் அவர்கள் பாதுகாத்த அமலை பற்றி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் அவர்கள் உள்ளம் படக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் படக்கூடிய வேதனை, அதாவது இதை நான் அல்லாஹ்வுக்காக மட்டும் வச்சிருந்தேன், இப்படி கேட்கிறாரு இந்த நேரத்துல என்ன அவருக்கு பொய் சொல்லவும் முடியாது, எதிர எடுத்தவனையும் நான் அதெல்லாம் செய்யறதில்லை என்று அந்த பொய்யால அதை பூசி மலிப்பிடவும் முடியாது. அதே நேரத்துல ஆமா இதை நான் செய்யறதா அப்படின்னு அவரால் அந்த இடத்துல உண்மையாக ஒத்துக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா அவர் இடத்துல வெளிப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த இடத்துல தான் செய்யக்கூடிய அந்த அமலை அவருக்கு மத்தியில் அவருக்கு வெளிப்படுத்த விருப்பமும் இல்லை, பொய் சொல்லவும் விருப்பமும் இல்லை. அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்த சங்கையா சமாளிக்கிறதுக்கு படக்கூடிய அந்த வேதனை, எப்படிரா இந்த இடத்த நான் சமாளிக்கிறேன், எப்படிரா இவருக்கு நான் பொய் சொல்லாம அந்த உண்மையையும் சொல்லிடாம எப்படியாவது மலிப்பிடலாம், அந்த பேச்சை மாத்துவாரு, அந்த வேற விஷயங்கள் எடுத்துட்டு போவார் என்றெல்லாம் அவர் வேதனைப்படுவது, இதெல்லாம் இஹ்லாஸுடைய உள்ளத்திற்கு அதை விளங்குவது. அந்த இடத்தை அந்த இஹ்லாஸுடைய உள்ளம் அனுபவித்திருக்கும். கண்டிப்பா அப்படி ஒரு இடத்தை அந்த இஹ்லாஸுடைய உள்ளம் அனுபவித்திருக்கும். எப்படி இந்த விஷயத்தை நான் இவருக்கு சொல்லாமல் நான் என்னை தவித்துக் கொள்வது, எப்படி இந்த விஷயத்தை இவருக்கு வெளிப்படுத்தாமல் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வது என்று அந்த உள்ளம் படக்கூடிய வேதனை அந்த இஹ்லாஸுடைய உள்ளம் அதை அனுபவிச்சிருக்கும் என்பதை நமக்கு தெரியலாம். அடுத்ததா அதே மாதிரி தான் செய்யக்கூடிய அமலின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடைவதை அந்த உள்ளம் வெறுக்கும், அந்த உள்ளம் பயப்படும். அதை தான் செய்யக்கூடிய அமலின் மூலமாக இவர் இந்த மாதிரி சமுதாய பணிகள் அதிகமாக இருக்கக்கூடியவர், இவர் இந்த தாவா பணிகள் அதிகமாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர், இவர் இந்த மாதிரி தொழுகை விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர், இவர் இந்த மாதிரி மக்களுக்கு செலவு, இந்த மாதிரி அவருடைய அந்த செயல்பாட்டை கொண்டு மக்களுக்கு மத்தியில் அவர் பிரபலம் அடைவதை அவர் அந்த விஷயத்தில் அவர் பயந்து கொண்டே இருப்பார். இது எனக்கு ஏற்பட்டுருமோ, இந்த மாதிரி 4 மக்களுக்கு மத்தியில் நான் தெரிஞ்சுக்கணும் என்று. குறிப்பாக இது ஆலிம்களுக்கு, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய, மார்க்கத்தை கற்றுவிட்டு அந்த மார்க்கத்தை தான் படித்த ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிக பெரும் சோதனை.
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் அதை விட்டு தவிரவும் முடியாது. அவர்கள் கற்றுக்கொண்டதின் காரணத்தால் அவர்கள் அந்த விஷயத்திலிருந்து தான் கற்றுக்கொண்ட 2 விஷயத்திலிருந்து மக்களுக்கு அந்த 1-2 விஷயத்தையும் சொல்லிதான் ஆக வேண்டும். அதில் அவர்கள் மீது கடமை, அது அவர்கள் மீது கடமை. ஆனால் அவர்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய சோதனை. அது அவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி, ஒரு இடத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் அது ஏற்படும். எவ்வளவு முயற்சி செஞ்சு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செஞ்சாலும் ஒரு சில இடங்களில் அது உள்ளத்தில் ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரி அந்த தெரிஞ்சிருப்பேன், அங்க பயான் பண்ணோம், இந்த மாதிரி ஏற்படக்கூடிய உங்கள் மீது உள்ள கடமை. இந்த மாதிரி ஆலிம்கள் அவர்கள் நமக்காக உபதேசம் செய்யக்கூடிய, நமக்காக 4 குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் நமக்காக சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அவர்களுக்காக உங்களிடத்தில் துஆ இருக்கணும். யா அல்லாஹ் இவருடைய பேச்சை இஹ்லாஸானதாக, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை இஹ்லாஸானதாக ஆக்கு. வந்தோம், ஜும்ஆவுக்கு வர்றோம், மற்ற பயான்களுக்கு வர்றோம், அவர்கள் மூலமாக பயனடைகின்றோம். இப்படிதானே? அந்த அலிம்கள் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களின் மூலமாக நாம் பயனடைகின்றோம். அவர்களுக்காக நாம் துஆ செய்யணும். இவருடைய உள்ளத்தை இஹ்லாஸாக ஆக்கு. யா அல்லாஹ் இவருடைய பேச்சை உன்னுடைய முகத்திற்காக மட்டும் ஆக்கு என்று நம்மளுடைய உள்ளத்தில் நமக்காக எப்படி ஒரு ஜும்ஆவுக்கு வரும்போது நான் இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம வரணுமோ, அதே மாதிரி பேசக்கூடியவர் யா அல்லாஹ் இவர் பேச ஆரம்பிக்கும் போதே இவருடைய பேச்சை இஹ்லாஸானதாக ஆக்கியா அல்லாஹ், உன்னுடைய முகத்திற்காக மட்டும் ஆக்கியா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய யாருக்காகவும் இவருடைய பேச்சை ஆக்கிவிடாதே அல்லாஹ் என்று அவருக்காக. இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் சோதனை. அவர்கள் பிரபலம் அடைவது என்பது, 4 பேருக்கு தெரிய ஆரம்பிப்பது என்பது அவர்கள் மற்ற அமல்கள் கூட தவிர்த்துக்கலாம். மற்ற அமல்கள் கூட சமுதாய பணியாகவே இருந்தாலும் தன்னால் இயன்ற அளவுக்கு மறைச்சு செஞ்சிடலாம். இதை எப்படி மறைச்சு செய்ய முடியும்? 4 பேருக்கு மத்தியில் நின்று மார்க்க விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மறைத்து எப்படி செய்ய முடியும்? இது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை. அவர்கள் தாங்கித்தான் ஆகணும். அதற்காக அவர்கள் பெரும் போராட்டத்தை நிகழ்த்தித்தான் ஆகணும். அப்ப தான் பிரபலம் அடைவது, 4 பேருக்கு மத்தியில தெரிய வருவதை என்பதை அந்த இஹ்லாஸுடைய உள்ளம் வெறுக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, அந்த உள்ளம் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்கும் அந்த இஹ்லாஸுடைய உள்ளம். அதாவது என்னுடைய அமல் எப்போதுமே ஒரு முழுமை அடைந்த நிலைக்கு வரவே செய்யாது. நான் ஒரு அமலை முழுமையான இந்த விஷயத்துல நான் கம்ப்ளீட்டா இருக்கேன், அல்லாஹ்வுக்கு முழுமையா கொடுத்துட்டேன் என்ற ஒரு நிலைக்கு வரவே செய்யாது. அதுல இருக்கக்கூடிய குறைகளை தேடிக்கொண்டே இருக்கும். இது இஹ்லாஸுடைய உள்ளம். ஒரு அமல் நாம் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னா அந்த அமல் குறித்து அந்த உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் நான் முழுமையா இதை நிறைவேற்றிட்டேன் என்ற ஒரு இடத்திற்கு அந்த இஹ்லாஸ் உள்ள உள்ளம் வராது. அந்த அமலை போட்டு தோண்டிக்கிட்டே இருக்கு. இதுல என்ன குறை இருக்கு? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகம் அல்லாத வேற யாருக்காவது இந்த விஷயத்துல நான் அல்லாஹ்வுக்கு நான் எங்கேயாவது ஜாயின் பண்ணிட்டேன், அல்லாஹ்வை வேற ஏதாவது குறை ஏற்பட்டுச்சா என்று அந்த அமலை தோண்டிக்கொண்டே இருக்கும். ஒருபோதும் தான் செய்யக்கூடிய அமல்கள் அந்த திருப்தியுள்ள அந்த இடத்திற்கு அந்த உள்ளம் வரவே செய்யாது. திருப்தி அடைந்த இடத்திற்கு முழுமையாக நிறைவேற்றி விட்டோம், எந்த குறையும் இல்லை என்கின்ற இடத்திற்கு அந்த உள்ளம் வரவே செய்யாது. பார்த்து கொண்டே இருக்கும். அதான் தான் செய்யக்கூடிய அமலில் இருக்கக்கூடிய அந்த இஹ்லாஸை குறைக்கக்கூடிய இடம் எது, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் இது, பிறரை பற்றி அந்த உள்ளம் யோசிக்கக்கூடிய இடத்துக்கு வரவே செய்யாது. இந்த இஹ்லாஸுடைய உள்ளம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பற்றி, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய இடத்திற்கு ஒருபோதும் வராது. அதுக்கு அவருக்கு நேரமும் இருக்காது. அதுக்கு அந்த உள்ளத்திற்கு நேரமும் இருக்காது. நான் எப்படி, நான் செஞ்ச இந்த அமல்ல நான் எப்படி, இந்த அமலை பத்தி எப்படி, இந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிட்டானா, இந்த அமலை நான் சரியாக நிறைவேற்றுவேனா என்று தான் என்று தன்னுடைய உள்ளத்தை போட்டு நொந்து கொண்டே இருக்கு. தன்னுடைய உள்ளத்தை போட்டு செஞ்சிய சரி ரைட்டு, அல்லாஹ் தஆலா ஏத்துக்குவானான்னு தெரியுமா, இதை முழுமையா அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் தான் செஞ்சியா, அதில் இருக்கக்கூடிய அந்த எங்கேயாவது தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த ஒரு தவறை யோசிச்சு இந்த மாதிரி நடந்துச்சு, இதில் அல்லாஹ் தஆலா இதற்காக உன்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டா என்ன செய்வேன் என்று அந்த அமலை போட்டு சிந்தித்துக் கொண்டே, இதை பற்றி யோசித்துக் கொண்டே அந்த அமலில் ஏற்பட்ட இஹ்லாஸுடைய விஷயத்தை யோசித்துக் கொண்டே இருக்குமே தவிர ஒருபோதும் அது திருப்தி அடைந்த இடத்திற்கு அடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒருவர் இஹ்லாஸ் இல்லாம நோக்கம் இல்லாம ஒரு அமலை செய்கின்றார் என்றால் அந்த அமலுக்கான யதார்த்தம் எப்படிப்பட்டது என்றால், அதாவது அமல் பிகைரில் இஹ்லாஸ் வலா இக்திதா, ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்கள் எப்படிப்பட்டதுன்னா, கல் முஸாஃபிர் யம்லா ஜராபஹு ரம்லன் யஃதலஹு வலா யன்ஃபஉஹு, அதாவது ஒரு பயணியை போல இந்த மாதிரி நிறைய அமல் செய்கிறார் அவர், ஆனால் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்ற ஒன்று இல்லாமல் அதுல நிறைய கலப்படம் ஏற்படுது, இஹ்லாஸ்ல குறைபாடு ஏற்படுது. இப்படிப்பட்டவருக்கான உதாரணம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பயணியை போல. பயணினா என்னன்னா, அவரு தனக்கு தேவையான விஷயங்களுக்கு பதிலா மூட்டையாக மண்ணை சுமந்துக்கிட்டு தனக்கு பயனளிக்காத மண்ணை சுமந்து கொண்டு போவர் போல. ஒரு பயணினா என்ன எடுத்துட்டு போகணும், அவருக்கு தேவையான உடை,
அந்த பயணத்தில் அவருக்கு தேவையான சாப்பாடு, மற்ற விஷயங்கள், இடத்துல தங்க வேண்டியதுதான், அந்த தங்குவதற்கு ஏற்பாடு தேவைகள், அது பொருளாதாரம், இந்த விஷயங்கள் தான் அவர் அந்த பயணத்தில் தனக்கு தேவையான விஷயங்களாக எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம். அதற்கு பதிலா மூட்டையா மண்ணள்ளி போட்டுக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல். நம்ம இடத்துல நிறைய ஏற்பட்டிருக்கலாம், நம்ம இடத்துல நிறைய வணக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நம்ம இடத்துல நிறைய என்கிட்ட எவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு, இவ்வளவு அமல்கள் செஞ்சேன், இந்த வயசுல நான் தொழுகிறேன், இந்த வயசுல நான் நோன்பு வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் நான் தான தர்மம் செஞ்சிருக்கேன், இத்தனை பள்ளிவாசல் நான் கட்டி கொடுத்துருக்கேன் என்ற அமல்கள், இத்தனை தடவை நான் ஹஜ் செஞ்சிருக்கேன் என்றெல்லாம் நம்முடைய அந்த உள்ளத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது அல்லாஹு தஆலா எவ்வளவு விஷயங்கள் இஹ்லாஸோடு நான் சரியாக நிறைவேற்றினேன், இதெல்லாம் என்னிடத்தில் அவ்வளவு சுமைகள் இருந்தாலும் அதெல்லாம் மண்ணா போயிடும். எங்க இஹ்லாஸ்ல குறைபாடு ஏற்பட்டால் அதெல்லாம் சுமந்து கொண்டு போகக்கூடிய மண்ணாக போயிடும். இஹ்லாஸில் குறைபாடு ஏற்பட்டால் சின்ன ஒரு நம்பிக்கை ரீதியான ஒரு விஷயம்தான், சின்ன நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த விஷயம்தான் டோட்டலா நம்முடைய அமல்களுடைய அந்த மொத்த விஷயத்தையும் மாற்றிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, நாம் செய்யக்கூடிய அமல்களில் எல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் அந்த இஹ்லாஸுடைய உள்ளத்திற்கு அந்த அமலை ஒரு பயத்தோடையே நிறைவேற்றி கொண்டிருக்கும். அந்த அமலை நிறைவேற்றுது அப்படின்னா ஒரு பயத்தோட, ஒரு அச்சத்தோடையே நிறைவேற்றி கொண்டிருக்கும். என்னன்னா, இது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா என்கின்ற பயத்தோடு. அந்த பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தை பற்றி நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டேன். என்ன வசனம் அப்படின்னா, வல்லதீன யஅதூன மா அதவ் வ குலூபுஹும் வஜ்லா, அதாவது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து, கொடுத்ததிலிருந்து அவர்கள் பிறருக்கு கொடுக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். அவர்கள் உள்ளங்கள் பயந்த நிலை, அவர்களுடைய உள்ளங்கள் பயந்த நிலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஏன் அவங்க என்ன மது குடிக்கக்கூடியவங்களா, திருடக்கூடியவங்களா, எதுக்காக பயந்துக்கிட்டே செலவு செய்யறாங்க? நல்ல அமல் தானே, ஒருவேளை அதாவது பாவமும் செஞ்சுக்கிட்டு நன்மையும் செய்யறமே அப்படிங்கிற அந்த பயமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் உங்களையுமா தொழக்கூடியவர்கள், அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் நீங்க எப்படி செய்றீங்களோ அதே மாதிரிதான் நல்ல அமல்கள் தான் அவர்கள் செய்யக்கூடியவர்கள். அவருடைய பயம் என்னன்னா, அல்லாஹு தஆலா இதை ஏற்றுக்கொள்வானா என்னிடத்திலிருந்து என்கின்ற பயம். அவர்கள் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அமல்களை நிறைவேற்றினாலே திருப்தி அடைந்து வருகிறது உள்ளம். நம்முடைய உள்ளம் ஒரு விஷயத்தோட தொழுகையை முடிச்சுட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு என்ற இடத்திற்கு நாம் வருகின்றோம். இஹ்லாஸுடைய உள்ளம் இது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானா என்கின்ற அடுத்த சிந்தனைக்கு வரும். இஹ்லாஸுடைய உள்ளம் இது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா என்கின்ற அந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா, நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம வரவே முடியாது. நம்முடைய அமல்களை அப்படியே கொஞ்சம் எடுத்து, நான் நிறைவேற்றிய அமலை கொஞ்சம் அப்படியே எடுத்து நான் பார்த்தேன்னா, அதில் இருக்கக்கூடிய பிழைகள், அதில் நான் விட்ட கவனக்குறைவு, அதில் எல்லா பிரச்சனைகள், அதை நான் எப்படி நிறைவேற்ற என்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கே சந்தேகம் வந்துடும், அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்வானா என்று எனக்கே சந்தேகம் வந்துவிடும். அல்லாஹ் தஆலா என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா? லொஹர் தொழுதுட்டேன், ரைட் அல்ஹம்துலில்லாஹ், இதை எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? அப்படியான அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்துல நான் அல்லாஹ்ட்ட கொடுத்திருக்கனா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இரண்டாவது ரக்காத்துல எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அத்தஹியாத்ல உட்கார்ந்து இருக்கும்போது என்னிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, சஜிதா செய்யும் போது என்னிடத்தில் ஏற்பட்ட குறைபாடு, இதையெல்லாம் யோசிச்சா அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்வானா என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படக்கூடிய அறிவத்தில் என்னுடைய அமல்கள் இருக்கிறது என்றால், இதை யோசிக்கும் போது திரும்ப திரும்ப அதை நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய இடம் ஏற்படும். அதனாலதான் அந்த உள்ளம் அந்த பயத்தோடையே இருக்கும். அதனாலதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் அமில்து அன்னல்லாஹ தஆலா யக்பலு மின்னி சஜதன் வாஹிதா, அல்லாஹு தஆலா என்னிடத்திலிருந்து ஒரு சஜிதாவை ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு தெரிந்தால், ஒரு சஜிதா எனக்கு ஒன்னிடத்திலிருந்து ஒரு தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு தெரிஞ்சிருந்தால், சதகத திரஹமின், ஒரு திரகம் தான தர்மம் செய்ததை அல்லாஹு தஆலா என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு தெரிய வந்தால், லம் யகுன் காயிபன் அஹப்பு இலைய மினல் மௌத், மறைவான விஷயங்களில் மரணத்தை விட வேற என்றும் எனக்கு விருப்பமானதாக இருக்காது. அப்படின்னா மரணத்தை நான் விரும்பி இருப்பேன், மரணத்தை நான் ஆசை வச்சிருப்பேன் என்று சொல்றாங்க. அல்லாஹு தஆலா என்கிட்ட இருந்து என்னுடைய ஒரு தொழுகை, என்னுடைய வாழ்க்கையில நான் தொழுகைகளில் ஒரு தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதை நான் அறிந்து விட்டால், எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு திரகம் அந்த காசை நான் செலவு செய்ததை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதை நான் அறிந்து கொண்டால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போதும் நாம் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை நாம் அந்த எண்ணத்தில் சரி செய்து கொள்ள வேண்டிய இடம், நான் நிறைய அமல் செய்ய வேண்டும் என்பதல்ல. அது தவறான பிழையான எண்ணமும் அல்ல. என்னிடத்தில் நிறைய அமல்கள் இருக்க வேண்டும், நான் நிறைய அமல்கள் செய்யணும், மறுமைக்காக நிறைய நல்ல அமல்களை சேகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தவறான எண்ணம் அல்ல, சரிதான். ஆனால் அதோடு சேர்ந்து என்னிடத்தில் அடிப்படையாக ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். என்னவென்றால், அதை நான் இஹ்லாஸாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்தில் நான் அந்த அமலை ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக மட்டும், இது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும், வேற யாருக்கும் இல்லை. அம்மாவுக்காக கிடையாது, வாப்பாவுக்காக கிடையாது, மனைவிக்காக கிடையாது, நண்பர்களுக்காக கிடையாது, பிள்ளைகளுக்காக கிடையாது, சமுதாயத்திற்காக கிடையாது, நிர்வாகத்திற்காக கிடையாது, யாருக்காகவும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக மட்டும், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் என்று அந்த அமல் அமையும் போது, அந்த அமல் இந்த அடிப்படையில் அமையும் போதுதான் அதற்கான கூலியும் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அமல் சிறிதாக இருக்கலாம், அல்லாஹு தாலாவிற்கு நீங்க ஒரு அன்பளிப்பு அல்லாஹு தாலாவிற்கு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லாஹு தாலா நமக்கு நிறைய அன்பளிப்புகள் தந்திருக்கான். அல்லாஹு தாலா நமக்கு நிறைய அன்பளிப்புகளை தந்திருக்கான். நாம் அல்லாஹ்விற்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைச்சால் இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்கு அன்பளிப்பா கொடுங்க. கிஃப்ட் ராப் பண்ணி அல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக இஹ்லாஸை கொடுங்க. அல்லாஹு தாலா அப்படியே வாங்கிக்குவோம். உங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக மட்டும் எப்பாடுபட்டால் யாருடைய முகம் அங்கும் நுழைஞ்சிடக்கூடாது, வேற யாருடைய விருப்பம் அங்க நுழைஞ்சிடக்கூடாது. ஒரு ஆளுடைய சிரிப்பு, ஒரு ஆளுடைய சலாம், ஒரு ஆளுடைய கண் பார்வை கூட அந்த அமலில் நுழைந்து விடக்கூடாது. விரும்பனே அல்லாஹ்வுக்காக மட்டும், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும். இந்த தொழுகையா, இந்த நோன்பா, இந்த தான தர்மமா, இந்த சக்கா, ஏதோ ஒன்று அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும். பெற்றோர்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, மனைவி பிள்ளையை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டார்களை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக மட்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸும் நன்மை என்று எதையெல்லாம் சொல்லுதோ அந்த அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விற்காக மட்டும் என்று செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த அமல்களை அழகாக அந்த அடியானிடத்தில் பெற்றுக்கொள்கின்றான். அல்லாஹு தாலா அந்த அமலை அந்த அடியானிடத்தில் அழகாக பெற்றுக்கொள்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய அந்த எண்ணத்தை நம்முடைய செயலுக்கு முன்னால் திருத்திக் கொண்டோமேயானால் நாம் அதன் மூலமாக முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானார். إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸுடைய உள்ளத்தை உடையவருக்கான ஒரு சில அடையாளங்கள் என்று ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயமா அவரிடத்தில் இருக்கக்கூடாத அல்லது கரெக்டா பேணிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுடைய அந்த புகழ்ச்சி, அதே நேரத்தில் மக்களுடைய இகழ்ச்சி, இந்த இரண்டிலும் அவர் நடுநிலையாக இருப்பார். அவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கும், நல்ல ஒரு பெரிய காரியமாக இருந்திருக்கும், அதுக்கு மக்களுடைய புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த விஷயத்தில் மக்களை அவர் இகழக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ரெண்டிலும் அவர் நடுநிலையாக இருப்பார். அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார், மக்கள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இல்லைன்னா, நீங்க இப்படி செய்யலன்னா ஆவோ அப்படிம்பாங்க, அவரு அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவுதான். அதுக்கு போட்டுக்கிட்டு அவர்கிட்ட முகம் கொடுத்தா அப்படியா பாத்தீங்களா எப்படி, இந்த கேள்விகள் எல்லாம் அவர்கிட்ட வராது. இந்த கேள்விகள் எல்லாம் வந்தால், அவரிடத்தில் பேச்சை கூட்டினால், அவரிடத்தில் பேச்சை அதிகப்படுத்தினால், அந்த உள்ளம் அவரிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு பதிலாக அந்த உள்ளம் அல்லாஹ்வுக்கு பதிலாக அவரிடத்தில் எதையோ ஆசை கொள்கிறது என்று அர்த்தம். இல்ல, பேச ஆரம்பிக்கிறாரு, நான் செய்த ஒரு அமலை பற்றி என் முன் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்படி முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த உள்ளம் அவருடைய அந்த பேச்சில, அவருடைய முக பாவனையில, அவருடைய அந்த சலாத்திலேயே தெரியும் இவரது விரும்பல, இவருக்கு மேல பேசுவதை விரும்பல என்று அந்த வந்த நபருக்கு தெரியும். நிறுத்திடுவார், அவரு நிறுத்திடுவார். அவர் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்காது, அதை எதிர்பார்க்க மாட்டாரு, அதுல அவர் ஆசை இருக்காது, அவர் ஒரு முகம் சுழித்த நிலையில அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு முடிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அந்த புகழ்ச்சியை எதிர்பார்க்கும் போது. அதே மாதிரி அவர் செய்த ஒரு விஷயத்துக்காக அவரை இகழ்கின்றார்கள் எப்படின்றாலும் அவர்களிடத்தில் பெருமளவில் கோபம் கொள்வதோ கவலைப்படுவதோ அதுவும் ஏற்படாது. பட்டுட்டு போக, என்னுடைய அமல் அல்லாஹ்விற்காக, நீ சொல்றதுக்கு நான் கவலைப்பட்டு உட்கார்ந்தா அந்த இடத்துல இஹ்லாஸ் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். மக்கள் பேசக்கூடியதுக்காக அல்லாஹ்விற்காக செய்த ஒரு அமலை, அதை மக்கள் அதற்காக இகழ்கிறார்கள் என்பதற்காக நான் முழுமையா அல்லாஹ்விற்காக மட்டும் நிறைவேற்றி இருந்தால், மக்கள் அதற்காக இகழும் போது, மக்கள் அதற்காக ஒரு சில விஷயங்களை அதற்கு திட்டும் போது, அதற்கு பெரிய மக்கள் மேல் கோபப்படவும் மாட்டாங்க, அதில் கவலை கொள்ளவும் மாட்டார், கவலைப்பட்டு உட்காரக்கூடிய இடம் இருக்காது. ஏன்? அது அல்லாஹ்வுக்காக நான் செஞ்சேன், அது அல்லாஹ்விற்காக நான் செய்தேன், இதில் பெரிய அளவில் நான் கவலைப்பட வேண்டிய இடமெல்லாம் என்று கிடையாது என்று அவர் அந்த நிலைக்கு வருவதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி அபூபக்கர் அவர்களுடைய வார்த்தை அவர்களை நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு மனிதர் அவர்களை புகழும் போது அவர்களுடைய வார்த்தை, உண்மையில் நபிமார்களுக்கு அடுத்ததாக மனிதர்களில் நல்ல செயல்களுக்காக புகழ்வதற்கு தகுதியுடைய மனிதர் என்றால் யாரை சொல்லலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் துஆஹிர்னி பிமா யகூலூன், யா அல்லாஹ் இவர்கள் சொல்வதை வைத்து என்னை நீ பிடித்து விடாது. இவர்கள் புகழ்றாங்களே, நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் அந்த மாதிரி, நான் இந்த மாதிரி, நான் அவ்வளவு கொடுத்துருக்கேன், நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் என்றெல்லாம் இந்த மக்கள் சொல்றாங்கல்ல, அதற்காக நீ என்னை பிடிச்சிடாது. இவர்கள் அறியாமல் என்னிடத்தில் இருக்குமே தவறுகள், அதை நீ எனக்காக மன்னித்து விடு. ஒரு மனிதர் புகழும் போது,
ஒரு மனிதர் இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை புகழும் போது, புகழ்ற மாதிரி பேசும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய பதில் இது. யா அல்லாஹ், இவர்களுக்காக நீ என்னை பிடிச்சிடாத, நீ என்னை பிடித்திராத, இவர்களுக்கு தெரியாமல் என்னிடத்தில் நிறைய பாவங்கள் இருக்கு, அதை என்னை விட்டு மன்னித்து விடு. அதை நீ வகஃபிர்லி மாலா யஅலமூன் வஜ்அல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் என்னை எந்த இடத்தில் நினைச்சு வச்சிருக்காங்களோ அதை விட என்னை சிறப்பான இடத்திற்கு என்னை கொண்டு போய் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு இடமும் இதை சரியான முறையில் பேணிக் கொள்வதும் ஒரு இஹ்லாஸுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியா இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த இஹ்லாஸ் என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அல் இல்மு பத்ருன், கல்வி என்பது விதை மாதிரி, கல்வி என்பது நாம் போடக்கூடிய விதை மாதிரி. ஒல் அமலு ஸர்உன், நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது நாம் அந்த விதையின் மூலம் செய்யக்கூடிய அந்த விவசாயம் மாதிரி, அந்த பயிர் போட்டு வளர்ப்பமே அந்த மாதிரி. ஓ மாஉஹு அல் இஹ்லாஸ், அதற்கு நாம் செலுத்தக்கூடிய அந்த தண்ணீர் இஹ்லாஸ். கல்வி அமல் இந்த இரண்டிற்கும் இஹ்லாஸ் இல்லாமல், இந்த தண்ணி இல்லாமல் நாம் போட்ட விதைக்கும் நாம் அதன் மூலமாக செய்யக்கூடிய அறுவடைக்கும் எந்த பிரயோஜனமும் நாம் பார்க்க முடியாது. அதிலிருந்து எந்த பலனையும் நம்ம தண்ணி கொடுக்காம, தண்ணி செலுத்தாம என்ன அறுவடை செஞ்சிட முடியும்? எதை பலனாக பெற்றுட முடியும்? தண்ணீர் செலுத்தாமல் விவசாயம் அந்த ஆரம்பத்தில் இருந்து கடைசியாக அதை முடித்து அதிலிருந்து பயனடையும் வரை அதற்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை சரியான முறையில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதிலிருந்து என்ன பலனும் அடைய முடியாது. அதே மாதிரி தான் கல்வியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கல்வியும் இருக்கட்டும், எவ்வளவு அமலும் இருக்கட்டும், அதை சரியான முறையில் அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு தண்ணீரான அந்த இஹ்லாஸ் என்ற ஒன்று அதுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது இல்லாம அதுக்கு அதன் மூலமாக எந்த பலனையும் அடைய முடியாது. அந்த கல்வியின் மூலமாகவும் சரி, அந்த அமலின் மூலமாகவும் சரி, அந்த செயல் முழுக்க இஹ்லாஸ் எங்க வரை இருக்குன்னா மௌத்தாகிற வரைக்கும் அந்த அமலில் ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா அந்த அமலுக்கான இஹ்லாஸ் மரணம் வரைக்கும் இருக்கணும். அந்த அமலை பாதுகாத்து கொண்டே வரணும். அந்த அமலுக்கான இஹ்லாஸ் நம்முடைய மரணம் வரைக்கும் இருக்கும் போது இப்படி ஒருவர் தன்னுடைய அமல்களை ஆக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்லும் போது அது கூடவோ குறையவோ அது ரெண்டாவது. எவ்வளவு அமல் செஞ்சிருக்கோம் என்பது அது ரெண்டாவது. இந்த மாதிரி அல்லாஹ்விற்காக முகத்திற்காக மட்டும் ஒருவர் தன்னுடைய அமல்களை ஆக்கி கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவர் அதற்கான அந்த சிறப்பை அவர் பார்ப்பார், பெற்றுக்கொள்வார். அன்றுதான் அவருக்கு தெரியும் இவ்வளவு விஷயமா இது, இவ்வளவு பெருசா இது, இவ்வளவு கூலியா இதற்கு என்று. அவர் பெரிய பெரிய அமல்கள் செய்தவர்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு நாசமாய் போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் மறுமையில அந்த அவர்களுக்கு நரகத்தில் போடக்கூடிய மனிதர்களில் 3 பேர், முஜாஹித், முன்ஃபிக், முஅல்லிம். யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறந்து போன மனிதர், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்த மனிதர், அல்லாஹ்வுடைய பாதையில் கல்வியை கற்றுக்கொண்ட மனிதர். இவர்கள் தான் நாளை மறுமையில் நரகத்திற்கு போகக்கூடிய ஆரம்ப மனிதர்கள். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அமல்கள் காரணம் என்ன? இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் என்ற ஒன்று இல்லை. இவர்கள் நஷ்டப்பட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் குறைவான அமலோடு போனாலும் இஹ்லாஸான அமல்களோடு போகும்போது அவர் அந்த இடத்தில் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்ளும் போது அதனுடைய இன்பம் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழ்வில் செய்யக்கூடிய சின்ன பெரிய அனைத்து அமல்களிலும் அல்லாஹு தாலா அவனுடைய முகத்திற்காக மட்டுமே நிறைவேற்றக்கூடிய இடத்தை ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.